ஓமெனும் ஒளியினை சங்கொளி உணர்த்திடும் உச்சியை தொட்டதும் சக்கரம் அழுத்திடும் தானதை விட்டதும் தாளினை பற்றலாம் தானதை விட்டதும் தாளினை பற்றலாம் ஞானமும் கெட்டிடும் வானத்தை எட்டலாம் ஞானமும் கெட்டிடும் வானத்தை எட்டலாம். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். ஓம் எனும் ஒலி செய்யும் உடல் மென அற்புதங்கள் இதை பற்றி பார்க்கலாமா? அதாவது இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் பலவிதமான ஒலிகள் இருக்குது இல்லையா? ஒரு சில ஒலிகள் நல்ல ஒலியாக இருக்கும், ஒரு சிலது நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒலியாக கூட இருக்கும். இப்போ நம்ம பீச்சுக்கு போகிறோம், அங்கே கடல் அலைகள் என்னமா ஆரவாரம் பண்ணுறது. அது அமாவாசை பௌர்ணமினா கேட்கணுமா, ஊன்னு அப்படியே அலைகள் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிச்சுட்டு வரும் இல்லையா? எவ்வளோ சத்தம் வருவாங்க. ஆனால் அதே கடலில் ஆழ்கடல் பார்த்தா அவ்வளோ அமைதியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தான் இந்த ஓம் அப்படிங்கிற ஒலி இருக்குது பார்த்தீங்களா? பல ஒலிகள் இருக்குது, அதில் இந்த ஓம் ஒலின்னு இருக்குது பார்த்தீங்களா? இது நம்ம இந்த அலை கடலென ஆரவாரம் செய்கின்ற நம்மை, நம் மனதை ஆழ்கடல் அமைதி போல அமைதிப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். அதாவது ஓம் அப்படிங்கிற ஒலி இது பிரபஞ்சத்துக்கே உண்டான ஒலி. அதாவது அ ஓ இம் இது மூணு சேர்ந்து தான் ஓம்னு வருது. இது எந்த மதத்தை ஜாதி மத இன பேதம்லாம் கிடையாது. இதுக்கு ரெண்டு எழுத்து ஓ அ ஓ இம், அந்த மூணு சேர்ந்து ஓ இம் அப்படின்னு ஒலிக்கூடியது தான். அதுவும் மேலை நாட்டவர்களாம் எடுத்துனீங்கன்னு சொன்னால் எதையுமே அவங்க நம்ப மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆராய்ச்சி வச்சுருப்பாங்க. அது ஆராய்ச்சி பண்ணி அது பலன்கள் கண்டுபிடிச்சி அது 4 பேர் ஒப்புதல் சொன்னதுக்கப்புறம் தான் அதை அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த விதத்தில் இந்த ஓம் அப்படிங்கிற ஒலி இருக்கு இல்லையா, பிரபஞ்சத்தையே அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு ஒலி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இது உலகம் பூராவுமே இந்த ஓம் அப்படிங்கிற 2 வார்த்தைக்கான ஒலியை பலரும் சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள் நண்பர்களே. அது அ ஊ இம், அகாரம் உகாரம் மகாரம் சொல்லுவாங்க. ஆக்கல் காத்தல் அழுத்தல் அப்படிங்கிறதுக்கான தத்துவம் தான் இந்த ஓம்ல அடங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. சூரியன் ஒலிக்கிறான் இல்லையா, அங்கே ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த சத்தம் ஓம்னு தான் வருதான். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான சத்தம் தான் இந்த ஓம். இந்த ஓமை எப்படி சொல்லணும் அப்படின்னா, அதாவது ஏரோப்ளைன் டேக் ஆஃப் எடுக்கிறச்ச என்ன பண்ணோம், கிளம்புறச்ச சாதாரணமாக ஆரம்பித்து இப்படி ஆரம்பித்து ஊன்னு ஆரம்பித்து மேலே போகும். அப்புறம் திருப்பியும் முடிஞ்சு கீழே வரைச்ச லேண்டிங் அப்போ என்ன பண்ணோம், திருப்பியும் பெரிய சவுண்ட்லேருந்து மொல்லமாக கொஞ்சம் 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 ஆகி ஸ்டாப் ஆகிடும் இல்லையா? அது மாதிரி தான் இந்த ஓம் சொல்கிறச்சியும் ஓ அப்படின்னு சொல்லணும். ஆ ஊ இம் அப்படி சொல்கிறச்சு அது ஓம்னு வரும். இந்த ஏரோப்ளைன் ஏறுறது இறங்குறது மாதிரி தான் நிதானமாக ஆரம்பித்து எவ்வளோ லாங், அது மூச்சு பயிற்சி. இது ஸோ மூச்சை பிடிச்சின்னு பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி. இப்படி லாங்காக பண்ணுறச்சு என்னாகுன்னு சொல்லிட்டா நம்மளுக்குள்ளே ஒரு அதிர்வு அப்படியே உள்ளே பரவும். நம்மளை சுற்றியும் அப்படியே அதிர்வலைகள் வைப்ரேஷன் சுற்றி இருக்கும். அப்படி 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 பரவிண்டே போகும். நம்ம சொல்ல 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 இதை கரெக்டாக எப்படி சொல்லணுங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்லுறேன். நீங்கள் உட்காந்து இது காலம்பரம் மாலையை சொல்கிறதால எல்லா நல்ல பலனுமே உங்களுக்கு கிட்டும் நண்பர்களே. பாருங்கள், கையை சின்முத்திராவில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கைகளை எப்படி கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு கண்களை மூடிண்டு இது மூச்சான அடக்கிட்டு சொல்ல வேண்டியது.
இது மாதிரி ஒரு 21 தடவை 108 தடவை உங்களுடைய நேரம் இஷ்டம் அதுக்கேற்றபடி காலம்பரையும் சாயந்தரமும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நல்ல கையை நல்லா இப்படி பண்ணிவிட்டு கண்களுக்கு ஒத்தடம் கொடுக்குற மாதிரி நல்லா சூடாக இருக்கும், கண்களுக்கு ஒத்தடம் கொடுக்குற மாதிரி பண்ணிங்கன்னா இது என்ன பண்ணும் இந்த அற்புதம்னு கேட்குறீங்களா? அந்த அதிர்வு வைப்ரேஷன் நம்ம உடம்பெல்லாம் க்ளீன் பண்ணிடும். இப்போ ப்ரெஷ்ஷை வச்சு ஒரு அழுக்கு ப்ரெஷ்ஷை எப்படி ஒன்று பல்லே கூட எடுத்துக்கோங்க, பல்ல டூத் ப்ரஷ் வச்சு எப்படி தேய்க்கிறோம் இல்லையா, அது மாதிரி இந்த வைப்ரேஷன் என்ன பண்ணும், உள்ளே போயிட்டு ஒரு ப்ரஷ்ஷு மாதிரி இந்த சக்கர தியானம் பண்ணுறோம் சொன்னோமே, அதுவும் அதே தான். அது மாதிரி இந்த ப்ரஷ்ஷு மாதிரி இருந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணும். அங்கே இருக்க அழுக்கெல்லாம் எடுக்கும், அடப்பெல்லாம் நீக்கும், எல்லா சக்கரத்தையும் க்ளீன் பண்ணிடும். நம்ம சக்கர தியானத்துலேயும் நம்ம இதை பற்றி சொல்லியிருக்கோம். இந்த சகசிரால மனசை வச்சு தியானம் பண்ணுறச்ச, அதாவது வயலட் கலரை நினச்சிக்கணும், ப்ளஸ் ஓம் அப்படிங்கிற ஒலியை நிறுத்தி நிதானமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த வைப்ரேஷன் ஃபுல் பாடியை க்ளீன் பண்ணிவிடும் அன்பர்களே. இப்போ உடல் மனமும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு தான் இந்த உடல் மன அமைதிக்கு இந்த தியானம் பண்ணுறோம் இல்லையா, இந்த வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்காக தான் அது எந்த இடத்துல நம்ம பண்ணுறோமோ, தட் இஸ் ஒரு இடத்த நம்ம செலக்ட் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்து டெய்லி காலம்பரை சாயந்தரம் நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னு நினச்சிக்கோங்களேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த இடத்துல உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு ஏதாவது சங்கல்பம், நல்ல விஷயத்துக்கு சங்கல்பம் போட்டுட்டா கூட அது பலிக்கும் அன்பர்களே. ஏன்னா அந்த வைப்ரேஷன் அவ்வளோ நல்ல வைப்ரேஷன் அங்கே இருக்கும். இப்போ நம்மளுக்குமே என்ன ஆகும்னு கேட்டால், அந்த வைப்ரேஷன் அவுட் சைடில் பார்த்தா கூட ஃபேஸில் நல்ல பளபளப்பாகிடும். நம்மளுக்கு பியூட்டி பார்லருக்கெல்லாம் போகவே வேண்டாம், லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி, நல்ல பளிச்சுன்னு இருக்கும் முகம். ஏன்னா கலங்கங்கள், உடம்புல இருக்கிற கலங்கங்கள்லாம் வெளில போயிடுறதே, எண்ணங்கள்லாம் சீராயிடுமே. அப்போ தானாக முகம் க்ளீனாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, க்ளீனாக மேக்கப் பண்ண மாதிரி இருக்கும் முகம். நல்ல நம்மளுக்கு ஆற்றல் பெருகும். எந்த ஒரு நல்ல விஷயமே நம்மளால் செய்ய முடியும் அன்பர்களே. அத்தகைய சக்தி வாய்ந்தது தான் இந்த ஓம் என்னும் மந்திரம் அன்பர்களே. அப்போ இந்த ஓம் மந்திரத்தை நம்ம சொல்லலாம் தானே, எல்லாருமே சொல்லலாம். அதில் ஜாதி மத இன பேதம் இல்லாத ஒரு மந்திரம் தான் இது. அதாவது அமின்பாங்க, அவ்வளோதான். ஓம் ஓயுமோட சேர்க்கை தான் இந்த ஓம் அப்படிங்கிறது. அதே நம்ம இந்த சொல்லி பழகுவோம் அன்பர்களே. ஓமெனும் ஒளியினை, ஓமெனும் ஒளியினை சங்கொளி உணர்த்திடும், உச்சியை தொட்டதும் சக்கரம் அழுத்திடும், தானதை விட்டதும் தாளினை பற்றலாம், தானதை விட்டதும் தாளினை பற்றலாம், ஞானமும் கெட்டிடும் வானத்தை எட்டலாம், ஞானமும் கெட்டிடும் வானத்தை எட்டலாம். அன்பர்களே, உலகமே அமைதியாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஓம் மந்திரம் எல்லா இடத்துலையும் ஒலிக்கணும் அன்பர்களே. அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு ரொம்ப அமைதி தேவைப்படுது. எல்லா உலக அரசியல்வாதிகள் எல்லாருமே ஆன்மீகத்தில் ஈடுபட்டு நல்லதையே செய்யணும். அதுக்கு தான் நம்ம பிரார்த்தனை பண்ணோம் அன்பர்களே. அமைதி நிலவ வேண்டும், உலகிலே அமைதி நிலவ வேண்டும், ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும், உலகிலே அமைதி நிலவ வேண்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி அவர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.